என்ன தங்கச்சி இது? 1000 ரூபா கொடுத்து பூங்கொத்து வாங்கியிருக்கிறோம். அம்புட்டு காசுக்கு பூவெல்லாம் சும்மா கம 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 கமன்னு மணக்க வேணாம். இது என்னடான்னா ஒரு வாசம் மனம் குணம் ஒண்ணுமே இல்லையே. அண்ணே, இது வெளிநாட்டு பழக்கம்ண்ணே. பார்க்க பளபளன்னு இருந்தா போதும். ஆக இந்த பூங்கொத்தை குடுக்கறதுக்கு உன்னோட கொழுந்தனார் குடும்ப நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? யார் சொன்னா? நாம போறது என்னோட அக்கா மாமா வீட்டு விசேஷத்துக்கு கிடையாது. அப்படின்னா இந்த பூங்கொத்து யாருக்கு? என்னோட அக்கா சம்மந்தி வீட்டுக்காருக்கு. பங்காளி வகையராவுக்கு பற்பல ட்விஸ்ட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற. ஆமா, அங்க போய் என்னத்த பண்ண போறோம்? அண்ணே, நம்ம கூட முக்கியமான விருந்தாளிங்க வராங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம சம்மந்திக்கும் மாப்பிள்ளைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் இல்லனா, அதுக்கு தான் நாம இப்ப போறோம். ஓஹோ, அதுக்கு தான் இவங்க 2 பேரையும் கூட்டு போறோமா? சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க காட்டு, திரும்ப. ஷோ, திரும்ப பாரு. அவளுக்கு இவ்வளவு திமிரு பாரு. என்ன பைத்திய கருத்தணும் இதெல்லாம்? நீ எதுக்காக எல்லா அவமானத்தையும் பொறுத்து போயிட்டே இருக்க? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நீ போராடிட்டு இருக்க. அத அவகிட்ட சொல்லி தொலைச்சா என்ன? அவ பாட்டுக்கு எல்லாரும் முன்னாடி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா பாத்தியா? கூடு நந்தினி. நம்ம ஆதாரம் இல்லாம சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அக்கா. ச்சே நந்தினி, எனக்கு என்னமோ நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுதுமா. இதுங்க எல்லாமே பாம்புங்க, விஷ பாம்புங்க, தெரிஞ்சுக்கோ. விஷம் இருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்காக அவங்க எல்லாத்துக்கும் நீ பால் வாத்துட்டு இருக்க? நீ எவ்வளவு நாள் பால் வாத்தாலும் அந்த பாம்புங்கெல்லாம் உன்னை குத்திக்கிட்டே தான் இருக்க போகுது. இதெல்லாம் அவங்களுக்காகவாக்கா நான் செய்யறேன். கொத்துறது அவங்களோட குணம், காப்பாத்துறது தானே நம்மளோட குணம். எல்லாமே தெரிஞ்சும் எதுக்கும் உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற? எக்கேடோ கெட்டு ஒழியட்டும்னு விட வேண்டியதானே? சொன்னேக்கா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, அவங்க எங்க ஐயாவோட பொண்ணு. பத்தாததுக்கு சூர்யா சாரோட தங்கச்சி வேற. அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சா இந்த குடும்பமே இடிஞ்சு போயிடாதா? என்னமோ போனது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அப்படிதான் செய்வேன்னு நீ திருந்தலனா நான் எப்படி உன்னை காப்பாத்துறது? நிஜமா சொல்றேன் நந்தினி, உன்னை மாத்தவே முடியாது. திரும்ப நான் தொடச்சு விடுறேன். இங்க பாரு எப்படி பண்ணி வச்சிருக்கானு. சூர்யா சார் வாங்கி கொடுத்த புடவை. முகத்தை மட்டும் போய் கழுவிட்டு வந்துரு. அடேங்கப்பா, என்னங்க இது? இந்த பொம்பளை எதுக்கு இங்க வந்திருக்கா? இவளுக்கும் சுந்தரவழிக்கும் ஆகாதே. அங்க போகாம இங்க எதுக்காக வந்திருக்கா? ஏதாவது பிரச்சனை பண்ண போறாளா? எம்மாடி தங்கச்சி, கெஸ்ட் ஹவுஸ் பெஸ்ட் ஹவுஸா இருக்குதே. ஏங்க, நம்ம வீட்ல முதல் முறையா ஒரு நல்லது நடக்குது. இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம். அவளை நல்லபடியா பேசி அனுப்பி வைக்க பாருங்க. சண்டை கிண்ட எதுவும் போட வேண்டாங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வா. அண்ணே வணக்கம். அண்ணே, அண்ணி வணக்கம். அண்ணி, அந்த வீட்டில் தான் எங்களை எதிரி மாதிரி பார்ப்பாங்க. நீங்களும் எங்களை அதே மாதிரி பார்க்குறீங்களே, இது சரிதானா? என்னென்ன பேச்சையே காணோம்?
எனக்கு சுந்தரவள்ளி அக்கா குடும்பம் பங்காளி குடும்பம். அப்போ நீங்க எனக்கு அண்ணன் தானே? நீங்க எனக்கு அண்ணன்னா இவங்க எனக்கு அண்ணி தானே? என்ன நீ நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, நல்லா இருக்கும். ஆனா நாங்க நல்லா இல்ல அண்ணி. அந்த குடும்பம் இருக்கே பங்காளி குடும்பம், பேருக்கு தான் அவங்க எங்களுக்கு பங்காளி குடும்பம். அங்க ஒரு அழைப்பு இல்ல, ஒரு பாக்கு வெத்தலை இல்ல. அதுக்காக நாம சொந்த பந்தத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அதுக்காக தான் முதல்ல மாப்பிளைய வாழ்த்திட்டு அதுக்கப்புறமா போய் பொண்ணை வாழ்த்தலான்னு இங்க வந்தோம். தப்பில்லையே அண்ணா? வந்துட்டீங்கல்ல, மாப்பிள்ளைய வாழ்த்துட்டு கிளம்புங்க. அண்ணே, இந்தாம்மா. மருமகனே, இந்தாங்க பூங்கொத்து. கைய கொடுங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவங்க யார் தெரியுதா? உங்க நிச்சயதார்த்தத்துல கலந்துகிட்டு அநியாயமா செத்து போனாலே ஹேமா, அவளோட அப்பா அம்மா தான் இவங்க. பாவம் தெரியுமா அந்த ஹேமா? உனக்கு பொண்டாட்டி ஆக போறாளே அந்த சுரேகா, அவளுக்கு ஃப்ரெண்டா இருந்ததுக்கு அநியாயமா செத்து போயிட்டா. பெத்த பொண்ணு சாவுக்காக நியாயத்தை தேடி வயசான காலத்துல அலையறாங்க. இவங்க எதுக்கு இங்க? வேற என்ன செய்ய? இவங்களுக்கு துணையா இருந்து இந்த கேஸ நான் தான் நடத்துறேன். ஒன்னு தெரியுமா தம்பி? என்ன? அந்த ஹேமாவை கொன்னது சூர்யாதான்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அதுக்கான சாட்சி இல்லையே, என்ன செய்யறது? அந்த கொலைகாரனை நாம கண்டுபிடிக்க வேண்டாமா? அம்மா, முதல்ல மாப்பிள்ளைக்கு நலங்கு வைங்க. ஆமால. அண்ணே பாருங்கண்ணே, மரியாதை தெரிஞ்ச அண்ணியா இருக்காங்க. ஆமாம்மா. எடுங்க.